ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆவணி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை பார்க்க போறோம். இப்ப சூரியன் போன மாசம் வரைக்கும் குருவோட சேர்ந்து சிவராஜ யோகம் அப்படின்ற அமைப்புல கடகத்துல உச்ச குருவோட சேர்ந்து இருந்தாரு. ஆனா இந்த மாதம் முக்கியமான நிகழ்வு, அதாவது சூரிய கிரகணம், கேதுவோட சேர்ந்து சூரிய கிரகணம் ஆக போறாரு. ஆல்ரெடி சிம்ம வீட்டுல கேது பகவான் இருக்கிறாரு. ராகு கேதுக்களோடு சூரியன் சந்திரன் இணைவது கிரகணம் அப்படின்ற அமைப்பு வரும். அது ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரனுக்கு கொஞ்சம் பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இப்ப பொதுவா சூரியன் அப்படின்னாலே அரசு, தந்தை, பூர்வீகம் அப்படிங்கிற அமைப்பை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த கிரகம் சூரியன் சிம்மத்திலேயே இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான், விசேஷமான அமைப்பு. ஆனாலும் கேதுவோட இணையும் போது கொஞ்சம் கிரகணம் அடையும் போது அவர் பாவத்துவம் ஆவார். பாவத்துவம் அப்படின்னா ஒரு செயல் அரசு சார்ந்து, தந்தை சார்ந்து, பூர்வீகம் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கும். மெயினா சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் தான். அந்த கேதுவோட 8 டிகிரி முன்பின் அமைப்புல கிரகணம் விட்டு விலகின பிறகுதான் அந்த அமைப்பு கொஞ்சம் சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். அது வரைக்கும் நாம சொன்ன அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி புதன் ஒரு 5 நாள் கடகத்திலையும் 15 நாள் சிம்ம வீட்லையும், அதுக்கப்புறம் 10 நாள் கடைசி இந்த மாதத்துல கடைசி 10 நாள் புதன் உச்சமடைவார். புதன் உச்சமடையக்கூடிய ஒரு சூழல் நல்ல அமைப்பு இந்த காலகட்டத்துல. அது யாரா இருக்கு அப்படின்னா, கன்னி ராசிக்கு, மிதுன ராசிக்கு நல்லது. அதுக்கப்புறம் சுக்கிரன் நீச்ச நிலையில இருப்பார். நீச்ச நிலையில இருக்கிறது மட்டுமல்லாம சனியோட 7ஆம் பார்வையிலையும் இருப்பாரு. ஒரு 16 நாள் நீச்ச நிலையில இருப்பார். அதற்கு பிற்பாடு தன்னோட சொந்த வீடான துலாம் ராசிக்கு போயிடுவாரு. ஒரு 15 நாள் இருப்பாரு. அப்பம்போது சுக்கிரன் பலம் அடையக்கூடிய அமைப்புகள். முதல் 16 நாள் ரிஷப, துலாம் ராசிக்காரங்க கவனமா இருக்கணும். இந்த அமைப்பு தான் இந்த முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம். சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்களோட நகர்வு தான் மாத பலன்களை நம்ம சொல்லுவோம். இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நல்ல ஆன்மீக ராசி. தனுசு, மீனம் அது குருவோட ராசி. குருனாலே ஆன்மீகம், சாந்தம் அப்படின்ற அமைப்பு தான் சொல்லுவோம். விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள். யாராவது திட்டினா கூட சரி, அவருக்கு என்ன ஒரு மன வருத்தமோ, திட்டிட்டு போறாரு, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு போகக்கூடிய தனுசு ராசி. உங்க தனுசு ராசி நாயன் உச்சமடைகிறார். 8ஆம் இடத்துலதான் கடகத்துல உச்சமடைவாரு. ராசிநாதன் உச்சமடைகிறது ஒரு நல்ல அமைப்பு தான். இருந்தாலும் செவ்வாய் உங்க ராசியை பார்க்கிறாரு. சனியும் பார்க்கிறாரு, செவ்வாயும் பார்க்கிறாரு. 2 பாவ கிரகங்கள் பார்க்கிறாரு. ஆனாலும் ராசிநாதன் உச்சமா இருக்கிறார். அதனால சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏன்னா சனி பார்க்கறதுனால ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், சோம்பல்தனம் இருக்கும். செவ்வாய் பார்க்கறதுனால கோபங்கள் வரும், அடுத்தவங்க இது செஞ்சிருக்க கூடாதுன்ற எரிச்சல் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு போங்க. ஆனா தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே எல்லாத்தையும் அனுசரிச்சு போகக்கூடிய ஆளு தான். அதுவும் ராசிநாதன் உச்சமடைகிறதுனால
ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பாவர்கள் பார்த்தாலும் சரி பரவாயில்ல. இந்த சொல்வார்ல, அவங்க அப்படித்தான் பாஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு உங்க உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போகக்கூடிய ஆளு தான் அப்படின்ற அமைப்பு தான் இப்ப நடக்கும். நான் 2ஆம் இடத்த குரு பகவான் பார்க்குறாரு. உச்ச குரு பார்க்கறதுனால என்னதான் இருந்தாலும் பொருளாதாரத்துல தடையெல்லாம் எதுவும் இல்லைங்க. கொடுத்த வாக்க நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள் இருக்கும். குடும்பத்துல ஏற்கனவே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், குழப்பங்கள் அதெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பா இருக்கும். ரொம்ப நாளா குடும்பம் அமையல அப்படின்னா, குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. இருந்தாலும் குரு சுக்கிர தொடர்புல தான் இருக்கிறார். அதனால அம்மாக்கு கொஞ்சம் அம்மா சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். ஆனாலும் குரு பார்வையினால அது சரியாகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா இருக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கவனமா 1க்கு 2 முறை பேப்பர்ஸை செக் பண்ணி வாங்கிக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பயணங்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். ஒரு 400, 500 கிலோமீட்டர் தள்ளி வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால வெளிநாட்டு வேலை, வெளிநாடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பா இருக்கும். ரொம்ப நாளா வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், பாஸ்போர்ட் கிடைக்கல, விசா கிடைக்கல அப்படின்ற அமைப்புகள் இருந்ததுன்னா அதெல்லாம் பாஸ்போர்ட் கிடைச்சி, விசா கிடைச்சி நீங்க ஃபாரின் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உருவாகும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதியாகி சூரியன் இருக்கிறது நல்ல விசேஷம். ஆனாலும் அங்க கிரகணம் அடைகிறது தான் ஒரு மைனஸ். அரசு சார்ந்து அமைப்புகள்ல கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி தந்தை சார்ந்து அமைப்புகள்ல கொஞ்சம் உங்களுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதை விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி அரசு சார்ந்த அமைப்புகள்ல இப்போ உங்களுக்கு சாதகமா இருக்காது. ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸுங்க உங்களுக்கு சாதகமா வரணும்னா கொஞ்சம் தள்ளி போங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான பதில் அரசு கிட்ட இருந்து வராது. அவ்வளவுதான். அடுத்த மாசம் அதாவது ஒரு 15 நாள் கழிச்சு, அதாவது கேது பகவான் கிட்ட ஒரு 8 டிகிரி நெருங்க தான் கிரகணம் ஆவார். ஒரு 15 நாட்ல இந்த நம்ம சொன்ன கவனமா இருக்க வேண்டிய சூழல்கள் 15 நாள், அடுத்த 15 நாள் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதியாகி 9ஆம் இடத்திலே இருக்கிறதுனால அரசு சார்ந்து தந்தை சார்ந்து அமைப்புகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரக்கூடிய அமைப்புகள்லாம் பிற்பகுதி 15 நாள்ல கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 10ஆம் அதிபதி உச்சமாகிறாருங்க. தொழில் ஸ்தானாதிபதி புதன், தனுசு ராசிக்கு 10ஆம் அதிபதி புதன் உச்சமாகிறார். செவ்வாய் சனி தொடர்புல இருக்குது தான். இருந்தாலும் அதையும் மீறி தொழிலை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதே மாதிரி லாபாதிபதி சுக்கிரன் 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்திலே இருக்கிறது நல்ல அமைப்பு. தொழில சைன் பண்ணாதான லாபம் கிடைக்குமே. லாபாதிபதி லாபஸ்தானத்திலே இருந்ததுனால லாபங்கள் நல்லா வரக்கூடிய அமைப்புகள், நீங்க நினைத்த லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கும். அதனால தொழில்கள்ல நம்பி செயல்படுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 2 பாவர்கள் பார்க்குறாங்க. அதனால கொஞ்சம் டல்லா போயிட்டு இருந்த தொழில் இப்ப இந்த காலகட்டத்துல நல்ல இந்த மாதத்துல ஒரு 10ஆம் அதிபதி புதன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. லாபாதிபதியும் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழில் நல்லா நடந்து லாபங்கள் பல மடங்கு வரக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.